நமசிவாய ஓம் ஓம் நமசிவாய. அனைத்து உயிரும் சிவமே. தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டோர்க்கும் விரைவாய் போச்சு போற்றி. சாமியார் என்றால் என்ன? சிவனடியார்கள் தீட்சை வாங்கலாமா வாங்கக்கூடாதா? சிவனடியார்கள் சிவன் அடியார்களாக மாறுவது அவர்கள் முயற்சியால் இல்லை. சிவனாக அந்த உலகத்தை படைத்த அந்த உத்தம பெருமான், அண்ணாமலை தெய்வம், அருணாசல ஈசனாகப்பட்டவர், அந்த கைலாயநாதர் இந்த உலகத்தை படைத்து அனைவருக்கும் பல்வேறு வேலைகளை கொடுத்து வைத்திருக்கின்றார். அந்த சிவனடியார்கள் என்பது கோடியில் ஒருவரோ இல்லை 10 கோடியில் ஒருவருக்கு தான் அந்த வாய்ப்பினை ஈசன் கொடுக்கின்றார். அவர்கள் எப்படி இருப்பார்கள்? சொற்பொழிவு ஆற்றுபவர்கள் சிவனடியாராக ஆக முடியுமா? பல்வேறு தியான சாலைகள் வைத்துக்கொண்டு நடத்துபவர்கள் சிவனடியாராக ஆக முடியுமா? சிவனடியார்களுக்கு ஆசை பாசங்கள் இருக்குமா? சிவனடியார்கள் இல்லறத்தில் இருக்கலாமா? எல்லா மதத்தினரும் இல்லறத்தில் இருந்து கொண்டுதான் அந்த இறைவனை வழிபட வேண்டும். இல்லறத்தில் இருந்து கொண்டுதான் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். ஆனால் சிவனடியார்கள் தீட்சை வாங்குவது என்பது இல்லை. சிவனடியார்கள் சிவனாலே உருவாக்கப்பட்டு, சிவனாலே படைக்கப்பட்டு, அவரால் ஆட்கொண்டு வழி நடத்துபவர். அந்த சிவனடியார்களுக்கு சிவன்தான் குரு. அவர்தான் ருத்ராசம் போட சொல்கின்றார். அவர் உடலிலே கலந்து அவரோடு இணைந்து இந்த மக்களுக்கு எப்படி சேவை செய்ய வேண்டும், என்னுடைய நாமத்தை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியது தான். ஆனால் சிவன் அடியார்கள் என்பது திசை வாங்குவது இல்லை. அதெல்லாம் பொய்யான ஒன்று. அந்த சிவனடியார் என்பவர் அனைத்தையும் இல்லறத்தில் இருந்து கொண்டே அவர் ஈடுபடுவார். கோடியிலே ஒருவர்தான் சிவனடியாராக ஆக முடியும். காவி வேஷ்டி கட்டிக்கொண்டு திரிபவர்களோ, ருத்ராசம் போட்டுக்கொண்டு திரிபவர்களோ, ஜாதகம் பார்ப்பவர்களோ, ஆலயத்திலே உட்காந்து கொண்டு நான் அதை பண்ணுகிறேன் என்று இதை பண்ணுகிறேன் என்று சொல்வோம்